வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, 4-5 பல்லு பூண்டு, ஒரு அரை இன்ச்சு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலாவை நம்ம கூடவோ குறைக்கவோ செஞ்சு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். வேறு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே 7 முட்டை நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்தளவுக்கு வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த மசாலா நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த மசாலா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான காரம் உப்பெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது தேவையான மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்ல எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதில் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதை இதில் விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு இது நான் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷுன்றதுனால இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் சேர்ந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலா நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் முட்டை மேலே நல்லா ஒரு கொஞ்சம் கீரல் போட்டு நம்ம இந்த மசாலா உள்ளே இறங்குறதுக்காக இந்த கீரல் போடுறோம். இந்த மாதிரி கீரல் போட்டு நம்ம மசாலாவில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே பக்கத்தில் கொஞ்சம் கீரல் போட்டு விட்டிங்கன்னா மசாலாலாம் உள்ளே இறங்கி முட்டை நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த முட்டையை போட்டு ரொம்ப பரட்டினீங்கன்னா உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லா கிளறி ஒரு பேக் மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சிடலாம். இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம அப்படியே அடுப்பில் சிம்மிலே வச்சிடலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் இந்த முட்டை உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். நல்லா கிளறினதுக்கப்புறமா எல்லா முட்டையும் சேர்த்து மசாலா மேலே போட்டு அப்படியே எல்லாத்தையும் தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சிடலாம்.
இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெப்பர் இது மேலே தூவினிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்மளோட எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு சரியான சைட் டிஷ் இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.